திருச்சி வயலூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா ஆயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி அருகே குமாரவயலூர் கிராமத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற புகழ்பெற்ற தலமாகும். இக்கோவிலில் ராஜகோபுரம் உள்ளிட்ட கோபுரங்களை சீரமைக்கும் பணிகள் 30 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று நிறைவடைந்தது. இதையடுத்து வேள்விச்சாலை நிகழ்ச்சிகளுடன் குடமுழுக்கு விழா இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. வேள்விச்சாலையில் இருந்து மேளதாள முழக்கங்களுடன் நன்னீர் குடங்கள் கோபுர உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அரோகரா முழக்கத்துடன் நன்னீராட்டு செய்யப்பட்டது. இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கட்டக்கழனி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள தாந்தோணி அம்மன் ஆலய பால்குட விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கிராமத்தில் உள்ள குளக்கரையிலிருந்து 108 பெண்கள் பால்குடங்கள் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை சென்றடைந்தனர். அங்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதனிடையே கொடைக்கானல் அருகே பூம்பாறை கிராமத்தில் உள்ள குழந்தை வேலப்பர் கோவிலில் நடைபெற்று வரும் ஆண்டு திருவிழாவின் 5ஆம் நாள் நிகழ்வாக காளை வாகனத்தில் உற்சவ மூர்த்தி எழுந்தருளி வீதி உலா வந்தார். விழாவின் உச்ச நிகழ்வான தேரோட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது.